தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, டிசம்பர் மாதம் என்று வந்துவிட்டாலே எல்லாருக்கும் நினைவிற்கு வருவது கிறிஸ்துமஸ். அது ஒரு நல்ல காரியம். ஏனென்று சொன்னால் வேதத்தை அதை குறித்து வாசிக்கிறோம். ஏசியா தீர்க்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கும் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிற அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு மனுக்குலம் அறிந்தோ அறியாமலோ அநேக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே நீதிமான்கள் கிடையாது. ஆகையினாலே மனுக்குலம் பாவத்திலே விழுந்து பாவத்தின் சம்பளமாகி நித்திய மரண இருளிலே கிடந்த அந்த சூழ்நிலையில தான் மனுக்குலத்துமே அளவற்ற அன்பு வைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு பெரிய வெளிச்சம் மனுக்குலத்தில் உண்டாவதற்கு ஏதுவாயிருந்தது. அதாவது மரண இருளின் சாபத்திலிருந்து மனுக்குலத்திற்கு விடுதலையை, ரட்சிப்பை, மீட்பை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்கள். அதை குறித்து லூக்கா சொல்லுகிற பொழுது, அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையில அந்த இருளிலே அவங்களுடைய மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை மேய்த்து அங்கே அமர்ந்திருந்தார்கள். அந்த வேளையிலே தேவதூதன் அங்கே அவர் மத்தியில வந்து சொல்லுகிற அனுபவத்தை தான் பார்க்கிறோம். எல்லா ஜனத்திற்கும், ஒரு சில ஜனத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு சில கூட்டங்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை மாத்திரமல்ல, அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கூடிய நற்செய்தி என்றுதான் பார்க்கும். 3 காரியங்களை பார்க்கும். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கூடிய நற்செய்தி என்று பார்க்கிறோம். ஏன் அது நற்செய்தி என்று பார்ப்போமானால், அதே லூக்கா 2:11 வாசிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து என்னும் ரட்சகர் என்று சொன்னால் சேவியர், மீட்பர், நம்மை மீட்கும்படியாக வந்த, காப்பாற்றும்படியாக வந்த இரட்சகர் மனுக்குல பாவத்திலே இருளிலே அமிழ்ந்து பாவத்தின் சம்பளமாகி நித்திய மரணத்துக்குள்ளே கடந்து போக கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே தேவன் மனிதனாக அவதரித்து மனுக்குலத்தில் செய்த பாவத்திற்காக பரிகாரம் உண்டாக்கும்படியாக, மாறாக அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக மனிதனாய் அவதரித்தார். அதைத்தான் இந்த உலகம் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் அறிந்தோ அறியாமலோ அநேக பாவத்திலே தவறிலே விழுந்து அதற்குரிய தண்டனைக்கு ஏதுவான நிலைமையிலே இருந்தோம். ஆனால் அந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அந்த தண்டனை தான் ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்துக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை அருளும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த செய்தி எவ்வளவு நற்செய்தி! ஆயினெல்லாம் தேவதூதன் சொன்னான், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இரட்சகர் பிறந்தார், ரட்சிக்கும்படியாக பிறந்தார், மனுக்குலத்துக்கு மீட்பை கொடுக்கும்படியாக பிறந்தார், மனிதன் பாவத்தின் சாபத்தின் விடுதலை பெறும்படியாக பிறந்தார். அந்த அன்பி இரட்சகரை, அந்த ஆண்டவரை நம்முடைய சொந்த தெய்வமாக, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டோமானால் மெய்யாகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் தேவனுடைய பிள்ளை என்ற பாக்கியத்தை பெறுவோம். மெய்யான சமாதான சந்தோஷம் இவ்வுலகத்திலும் மறுமையில் தான் நித்தியமாக அனுபவிக்க முடியும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுதே நம்முடைய இருதய கதவுகளை திறந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்த, அனைத்து மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக வந்த தேவனே, என்னை ரட்சியும் என்று சொல்லி அவரை சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய நாமம் என்றும் என்று மையப்படுவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனோ. எங்களை நேசிக்கிற அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொந்தரட்சை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பும் பரிசுத்த வாழ்வு பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன். ஆமேன்.